பழனி நெய்க்காரப்பட்டியில் ஒரு புதிய உதயம். ராயல் ஹோம்ஸ் எழில்மிகு தோற்றத்துடன் வீட்டுமனைகள் விற்பனைக்கு. எங்களின் சிறப்பு அம்சங்கள்: பாதுகாப்பான காம்பவுண்ட் சுவர்கள், தரமான தார்சாலைகள், அழகிய மின் விளக்குகள், சிசிடிவி கேமரா வசதி. ராயல் ஹோம்ஸ் சுற்றிலும் PRG, RIPS, ரேணுகாதேவி உள்ளிட்ட பள்ளிகள், பழனி ஆண்டவர் மகளிர் கல்லூரி, வங்கிகள் உள்ளது. மேலும் வங்கி கடன் வசதி செய்து தரப்படும். லயன் K மணிமுத்து 9442027557, லயன் J விக்டர் 9715018504. அதனால் இங்கே 9 மணிக்கு என்னால் வர முடியல. அவருக்கு பிச்சைமத்துக்கு ரொம்ப சந்தோஷம் தான். 9 மணிக்கே வரக்கூடாது, 11 மணிக்கு தான் வரணும்னு எதிர்பார்த்தார். 11 மணிக்கு வந்தால் தான் சொந்தக்காரங்க எல்லாரும் வந்து சேருவாங்க. 9 மணிக்கு வந்துட்டா இவர் சீக்கிரம் முடிச்சுட்டு போயிடுவார். அது சரியா வராதுன்னு அவர் நினைச்சார். முருகன் அவருக்கு அருள் புரிந்திருக்கிறார், பழனி ஆண்டவர். ஆகவே இன்றைக்கு பழனி ஆண்டவரை தரிசிக்கிற வாய்ப்பு கிடைத்தது. அதைவிட என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்களை தரிசிக்கிற வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அதை எண்ணி பெருமைப்படுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் இந்த மண்ணின் மைந்தர்கள், பூர்வீக குடிகள். உழைப்பதற்காக மட்டுமே நாம் பிறக்கவில்லை, ஒடுக்கப்படுவதற்காக மட்டுமே நாம் பிறக்கவில்லை. நாம் இந்த அரசியல் களத்திலே அடியெடுத்து வைத்த போதே வைத்த முழக்கம், எளிய மக்களை அதிகார வலிமையுள்ளவர்களாக மாற்ற வேண்டும் என்பதுதான். கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், எளிய மக்களுக்கும் அதிகாரம் என்பது. ஆனால் அதை அவ்வளவு இலகுவாக எட்டி பிடித்து விட முடியாது. பத்திரிகையாளர்கள் கேட்டார்கள், எப்ப நீங்க முதலமைச்சராக போறீங்க? என் கேள்வியை மாத்தி கேட்கலாம் இல்லையா? எப்ப நீங்க பிரதமராக போறீங்க அப்படின்னு கேட்டாங்க. ரெண்டும் ஒண்ணுதான். ஏன் அப்படி கேட்கக்கூடாது? முதலமைச்சரா பிரதமரா என்பதல்ல, அடிமைகளாக உழலுகிற மக்களை ஆளும் சக்தி உள்ளவர்களாக வலுப்பெறச் செய்ய வேண்டும், அதிகார வலிமை உள்ளவர்களாக வலுப்பெறச் செய்ய வேண்டும், ஆட்சி அதிகார பீடத்தில் அமரக்கூடியவர்களாக வலுப்பெற வேண்டும். நான் 20 வருஷத்துக்கு முன்னால் ஒரு பத்திரிகை பேட்டி கொடுத்தேன். நானும் முதலமைச்சர் கனவு கொண்டிருக்கிறேன், எனக்கும் முதலமைச்சர் பதவி உண்டு, கனவு உண்டு அப்படின்னு. அப்படின்னா நானே முதலமைச்சர் நாற்காலில் போய் உட்காரன்னு அர்த்தம் இல்லை. எளிய மக்களும் அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்று பொருள். எனக்கும் முதலமைச்சர் கனவு உண்டு அப்படின்னு ஒரு டைட்டிலே போட்டாங்க அப்போ. ஆகவே இன்றைக்கு நாம் முதல் புள்ளியை வைத்திருக்கிறோம். இன்னும் கோலம் போடுறதுக்கு நிறைய புள்ளிகள் தேவை. ஒரு புள்ளியை வச்சுட்டு ஒரு பெரிய கோலத்தை வாசல் நிரப்பி போட முடியாது. வாசல் அடைச்சு ஒரு பெரிய கோலம் போடணும்னா நூற்றுக்கணக்கான புள்ளி வச்சாதான் கோலம் போட முடியும். ஒரு புள்ளியை வச்சுட்டு பெரிய கோலத்தை போட முடியாது. அதை போல அடியெடுத்து வைத்தவுடனே ஆட்சியை கைப்பற்றி விட முடியாது. கட்சி தொடங்காமலே பல பேர் ஆட்சிக்கு வர ஆசைப்படுகிறார்கள். அது வேறு. நாம் அங்குலம் அங்குலமாக வளர்ந்து வருகிறோம். தவிர்க்க முடியாத அரசியல் சக்தியாக வலுப்பெற்று வருகிறோம். தமிழகத்தின் அரசியல் விதிகளை திருத்தக்கூடிய வலிமை பெற்றவர்களாக நாம் வளர்ந்து வருகிறோம். இன்றைக்கு மகாராஷ்டிரா மாநிலத்திலும் சிறுத்தை கொடி பறக்கிறது. கர்நாடகா, ஆந்திரா, கேரளா, தெலுங்கானா என்று தென்னிந்திய மாநிலங்கள் முழுவதிலும் சிறுத்தை கொடி பறக்கிறது. அப்படி ஒரு நம்பிக்கை நம் மீது மக்களுக்கு உருவாகி இருக்கிறது. அந்த நம்பிக்கையை தக்க வைக்கக்கூடிய வகையிலே நாம் நம்முடைய கட்சியின் கட்டமைப்பை வலுப்படுத்த வேண்டும். அதுக்கு தான் இப்ப புதுசா ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் அறிவிச்சிருக்கிறோம். இந்தியாவிலேயே எந்த கட்சியும் இந்த முயற்சியில் இறங்கவில்லை. இந்த துணிச்சல் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு மட்டும்தான் உண்டு. அதற்கு நீங்கள் முழுமையான ஒத்துழைப்பை நல்க வேண்டும்.
நம்முடைய கட்சி வலுப்பெறுவதற்கு பிச்சைமுத்தவர்கள் அவரால் ஆன அனைத்து உதவிகளையும் செய்து வருகிறார். அவருடைய பிறந்த ஊரில், அவருடைய சொந்த பந்தங்கள் வாழக்கூடிய இந்த மண்ணில் இன்றைக்கு இந்த மண்டபத்தை திறந்து வைக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றதற்காக நான் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து வாழ்த்தி, இலவச சேலை, வேட்டி, சட்டை வழங்கப்படுகிறது. நாம் போன பிறகு கவுன்சிலர் கொடுப்பாரு, இருந்து வாங்கிங்க. அனைவருக்கும் நன்றி.